அந்த அம்மாவை வெளியே போக சொல்லுங்க, அப்போதான் நடிப்பேன். முதலிரவு காட்சியில் நடிக்க கூச்சப்பட்ட வடிவுக்கரசி. முதலிரவு காட்சியின் போது நடந்த சம்பவம் குறித்து நடிகை வடிவுக்கரசி நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்துள்ளார். கடந்த 1979ஆம் ஆண்டு இயக்குனர் பானகுரு இயக்கத்தில் வெளியான திரைப்படம் கன்னிப்பருவத்திலே. இந்த படத்தில் பாக்யராஜ், வடிவுக்கரசி, ராஜேஷ் உட்பட பலர் நடித்திருந்தார்கள். இப்படத்தை ராஜ்கண்ணு தயாரித்திருந்தார். இப்படம் நடிகை வடிவுக்கரசிக்கு மிக முக்கிய படமாகும். இந்நிலையில் கன்னிப்பருவத்திலே படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட சம்பவம் குறித்து நடிகை வடிவுக்கரசி சாய் வித் சித்ரா யூடியூப் சேனல் நேர்காணலில் மனம் திறந்துள்ளார். அவர் பேசியதாவது: கன்னிப்பருவத்திலே திரைப்படத்தில் முதலிரவு காட்சி வித்தியாசமாக எடுத்திருப்பார்கள். அந்த காட்சி படப்பிடிப்பின் போது நான் கணேஷ் பாண்டியன் சாரிடம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்றேன். அப்போது தயாரிப்பாளர் அனுஷேர் போட்டு உட்கார்ந்திருந்தார். உடனே நான் பாக்யராஜிடம் அவங்களை போக சொல்லுங்கள் என்று சொன்னதும் பாக்யராஜ் அவங்கதான் தயாரிப்பாளர், அவர்களை எப்படி போக சொல்ல முடியும் என்று கேட்டார். உடனே நான் போகிறேன் என்றதை தயாரிப்பாளர் கேட்டுவிட்டு பெரிய கலாட்டாவே நடந்துவிட்டது. கன்னிப்பருவத்திலே திரைப்படத்தின் 50வது நாளுக்கு எல்லா ஊர்களுக்கும் சென்றோம். அதன் பிறகு 235 நாள் விழா மதுரையில் நடைபெற்றது. நடிகர் ராஜேஷிற்கு இப்படம் முதல் படம். அவர் என்னை தொடவே பயப்படுவார். பணப்பிடிப்பு தரத்தில் ரொம்ப அமைதியாக புத்தகம் வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டே இருப்பார். இப்ப பேசும் ராஜேஷ் அப்போது இல்லை. என் பிறந்த நாளின் முதல் வாழ்த்து ராஜேஷிடம் இருந்துதான் வரும். எங்களுக்காக எப்போதும் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து வருவார் என்றார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மூத்த நடிகையான வடிவுக்கரசி தமிழில் முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்துள்ளார். அம்மா, வில்லி, அத்தை என பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். அருணாச்சலம் திரைப்படத்தில் ரஜினியின் பாட்டியாக நடித்திருப்பார். இந்த கதாபாத்திரத்தில் வடிவுக்கரசியை பார்த்து பயந்தவர்கள் பலர் உண்டு. அப்படி தன் நடிப்பு திறமையால் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகை வடிவுக்கரசி.